அம்மாவின் கையளவு சோறு சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெண்டைக்காய் மசாலா கறி தான் இன்றைக்கி பண்ண போகிறோம். ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. நல்லா உப்பு காரம் புளிப்புன்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த வெண்டைக்காய் மசாலா கறி செய்கிறதுக்காக இப்போ வெண்டைக்காய் வந்து கொஞ்சம் வாடின வெண்டைக்காயாக எடுத்துருக்கிறேன். ஃப்ரெஷ்ஷாக உள்ளதை விட இந்த மாதிரி வாடின வெண்டைக்காயில் இன்னுமே டேஸ்ட் அதிகமாக இருக்குங்க. மேலே உள்ள அந்த தலைப்பகுதியும் வால் பகுதியும் கட் பண்ணிவிட்டு 1 இன்ச் அளவுக்கு நம்ம கட் பண்ணி அந்த லேசாக கீறி விட்டுக்கலாம். அப்போ வெண்டைக்காய்க்குள்ளே நல்ல மசாலா வந்து இறங்கி சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இது சப்பாத்தியோட, தயிர் சாதத்தோட, சாம்பார் சாதத்தோடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லா வெண்டைக்காயும் இந்த மாதிரியே நறுக்கி எடுத்துக்கலாங்க. இப்போ கட் பண்ண வெண்டைக்காயை ஒரு அகலமான பாத்திரத்தில் அல்லது தட்டில் சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துட்டு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கையால் அந்த பாத்திரத்தை அப்படி குலுக்கி விட்டோம் அப்படின்னு சொன்னால் ஒன்று போல் மசாலா வெண்டைக்காயில் நல்லா சேர்ந்து வந்துடும். லைட்டாக குலுக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் கையால் பெசரி விடுங்க. இந்த மாதிரி குலுக்கி விட்டோம் அப்படின்னா நல்லா அந்த பொடியெல்லாம் வெண்டைக்காயோடு சேர்ந்து வந்துடுங்க. நீங்கள் இன்னும் அம்மாவின் கையளவு சோறு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஆளுங்கிற பெல் பட்டனோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். நல்லா இந்த மாதிரி பெரட்டி விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுறலாம். இந்த உப்பு காரமெல்லாம் அப்படியே அப்சர்வ் ஆகி வெண்டைக்காய் வந்து கொஞ்சம் அப்படி ட்ரை ஆகும். வெண்டைக்காயை முதல்ல நல்லா கழுவிட்டு ஈரம் இல்லாமல் தொடச்சிட்டோம் அப்படின்னா அந்த பிசுபிசுப்பு தன்மை இருக்காது. இப்போ நல்லா அது ஊறிட்டுருக்கட்டும். அந்த டைம்லேயே நம்ம இங்கே மசாலா ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். கடாய் ஒன்று அடுப்பில் வச்சுட்டு தேங்காய் எண்ணெயில் இந்த மசாலா கறி செய்யுங்க. சூப்பராக இருக்குங்க. நல்லா வாசமாகவும் இருக்கும். ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்குறேன். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். மசாலா போட்டு பெரட்டி வச்ச வெண்டைக்காயை சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா 5 நிமிஷம் பெரட்டி விடுங்க. நல்லா ஒன்று போல் பெரட்டி விடும்போது நல்லா கொஞ்சம் வெண்டைக்காய் வந்து நிறம் மாறி அந்த எண்ணெயிலே வெந்து வரும். லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம வெண்டைக்காய் வதக்கணும் அப்படின்னா கருகாது, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் லைட்டாக நிறம் மாறி வர டைமில் தட்டுக்கு மாற்றிடுங்க. ரசம் சாதத்துக்கு கூட நீங்கள் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வெண்டைக்காய். லோ ஃப்ளேமில் வச்சுட்டு எல்லா வறுத்த வெண்டைக்காயும் நம்ம தட்டில் எடுத்து வச்சோம். பழைய வெண்டைக்காய்ங்கிறதுனால உங்களுக்கு பிசு ஜாஸ்தி இருக்காது. அதனால் எண்ணெயில் நல்லா லைட்டாக வறுபட்டு வந்துடுங்க. சூப்பராக இருக்கும். இப்போ அதே கடாயில் 3 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். தேங்காய் எண்ணெய் நல்லா சூடாகட்டும். சூடானதும் 1/2 ஸ்பூன் கடுகு சேர்த்துடுங்க. கடுகு சேர்த்துட்டு நல்லா பொரிஞ்சு வரட்டும். கடுகு நல்லா பொரிஞ்சதும் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துருங்க. நான் ஒரு 3 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு லைட்டாக உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு கவனமாக சேர்க்கணுங்க. வெண்டைக்காயிலையும் நம்ம உப்பு போட்டு பெரட்டி அதை வறுத்து எடுத்துட்டோம். அதில் ஆல்ரெடி உப்பு காரமெல்லாம் பிடிச்சி வெண்டைக்காய் வந்து மசாலா அந்த கரெக்டாக இருக்கும். அதனால் வெங்காயத்துக்கு அளவாக மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு பத்தலைன்னா 2ஆவது சேர்த்துக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் அந்த கண்ணாடி பதம் வர்ற அளவுக்கு வதக்கிட்டு பொடியாக நறுக்கினா மீடியம் சைஸ் பழுத்த தக்காளியை சேர்த்து நல்லா வதக்கிடலாம். தக்காளி கொஞ்சம் இந்த மாதிரி மசிகிற மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க. வதங்கினதுக்கப்புறம் 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. வெறும் சாதத்தில் கூட அப்படியே போட்டு பிசைஞ்சு சாப்பிட சூப்பராக இருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை ஸ்மெல் போயிடுச்சு. இப்போது 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. மிளகாத்தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் வந்து மிளகாத்தூள் வந்து இப்போ சேர்த்தது மல்லித்தூள், தனி மல்லித்தூள் 2 ஸ்பூன் சேர்த்துருக்குறேன். மிளகாத்தூள் நான் 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். ஆல்ரெடி நம்ம வெண்டைக்காயிலையும் வேறு நம்ம சேர்த்துருக்கோம். அதனால் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. சிக்கன் குழம்பு மசாலா 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்குறேன். இதோட புளிப்பில்லாத தயிர் 3 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அந்த மசாலாவை அந்த தயிர் எல்லாம் சேர்த்து இந்த லோ ஃப்ளேமில் வச்சு இப்படி பரட்டினீங்க அப்படின்னா தயிர் வந்து அந்த எண்ணெயில் நல்லா வதங்கி வரும். மசாலாவும் நல்லா எண்ணெயிலே வதங்கி அந்த தயிரில் வெந்து வரும்போது நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி வதக்கி விட்டாச்சு. இந்த டைமில் நமக்கு விருப்பம் இருந்தால் காஷ்மீரி சில்லி பவுடர் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். அது உங்களோட ஆப்ஷனல் தான். கிரேவி வந்து நல்ல ஒரு கலர் கொடுக்கும். அதுக்காக நான் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துருக்கிறேன்.
உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணுங்கள். வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்ல மறக்காதீங்க. இப்போ தயிர் சேர்த்து நல்லா பரட்டி விட்டு மசாலா நல்லா ஒரு 5 நிமிஷம் பரட்டி விட்டுட்டோம். நல்லா மசாலா வந்து ஸ்மெல் போயிடுச்சு. இப்போ ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கிறேன். மசாலாக்களை அந்த தண்ணியில் நல்லா கலந்து விட்டுட்டு திருப்பி கொஞ்சம் தண்ணி வேணுன்னா நம்ம சேர்த்துக்கலாம். சப்பாத்திக்கு தொட்டுக்கிறதுக்கு கிரேவிங்கிறதுனால நமக்கு ரொம்ப தண்ணியாக வேணுங்கிறதில்ல. சாதத்துக்குமே நம்ம தண்ணியெல்லாம் செய்து சாப்பிட்டா நல்லா இருக்காது. இந்த மாதிரி கொஞ்சம் கெட்டியாக இருந்து அப்படியே போட்டு சாதத்தில் பிரட்டி சாப்பிட்றதா இருந்தால் தான் சூப்பராக இருக்கும். இப்போ இது நல்லா ஒரு 2 கொதி வரட்டுங்க. மசாலாவை அப்பப்போ இப்படி இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. அப்போ ஒன்று போல் வெந்து அந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் வெந்து மசாலாவோட ஸ்மெல்லாம் போயிடும், அடி பிடிக்காமல் இருக்கும். நல்லா இந்த மாதிரி ஒரு கொதி வரட்டும். இப்போ நல்ல ஒரு கொதி வந்து அந்த எண்ணெய் தெளிஞ்சு வந்திருக்குது பாருங்கள். மசாலாவும் நல்லா ஃப்ளேவராக இருக்குது. கொஞ்சமாக மல்லித்தழையும் வறுத்து எடுத்து வச்ச வெண்டைக்காய் அதையும் சேர்த்துட்டு நல்லா பரட்டி விட்டுருங்க. இப்போவும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா பரட்டி விட்டுக்கோங்க. வெண்டைக்காயை பரட்டி விட்டுட்டு ரொம்ப நேரம் வேக விடணும்னு இல்லை. ஆல்ரெடி நம்ம வறுத்த வெண்டைக்காய் தான், அது நல்லா மசாலாலாம் பிடிச்சி சூப்பராக இருக்கும். ஒரு 3 நிமிஷம் இந்த மாதிரி கையால் அந்த கரண்டியால் பரட்டி விட்டுட்டே இருந்தீங்க அப்படின்னா சூப்பராக அந்த லைட்டாக அந்த கொதி வரும்போது அந்த வெண்டைக்காய் மசாலா எல்லாம் ஒன்றா கலந்து கரெக்டான பக்குவத்துக்கு வந்துடுங்க. வெண்டைக்காய் சேர்த்தக்கப்புறம் 3 நிமிஷம் நம்ம பரட்டி விட்டாலே போதும். நம்மளோட வெண்டைக்காய் மசாலா கறி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்ல மறக்காதீங்க. தொடர்ந்து அம்மாவின் கையளவு சோறு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஆளுங்கிற பெல் பட்டனோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். நிறைய பேர் நம்ம வீடியோ பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணுறதில்ல. சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றியாச்சு. இந்த மாற்றின இந்த சூட்டோடையே மேலாப்பில் 1 ஸ்பூன் பட்டர் அல்லது 1 ஸ்பூன் நெய் விட்டுட்டு சர்வ் பண்ணி பாருங்கள். டேஸ்ட் அபாரமாக இருக்கும். ரெஸ்டாரண்ட்டில் வாங்குகிற அந்த டேஸ்ட்டுக்கு சூப்பராக இருக்குங்க. அந்த பட்டரோட மணமும் அல்லது நெய் ஊற்றுனீங்கன்னா அதை விட வாசமாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மீண்டும் அடுத்த ஒரு ரெசிபியில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.